நெல்லை மற்றும் தென்காசி பகுதிகளில் திடீரென நில அதிர்வு ஏற்பட்டதால் பொதுமக்கள் அச்சமடைந்து வீடுகளை விட்டு வெளியேறினர். திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள அம்பாசமுத்திரம், விக்ரமசிங்கபுரம், கடையம், சிவந்திபுரம் உள்ளிட்ட இடங்களில் நண்பகல் 12 மணியளவில் திடீரென நில அதிர்வு ஏற்பட்டது. இதனால் அச்சமடைந்த பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி வீதிகளில் தஞ்சமடைந்தனர். கரெக்டா ஒரு 12:10க்கு இந்த பஸ் ஸ்டாண்ட்ல நாங்க உட்கார்ந்துருந்தோம். ஒரு 4-5 பொதுமக்கள் உட்கார்ந்தாங்க, பெரியவங்களாம். அப்படியே ஒரு சரிவு. இதுக்கு முன்னாடி நான் சென்னையிலேயே ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அது நான் நேரடியா பார்த்துட்டு தான் இருந்தேன். இந்த கிராசிங் வழி அப்படி போயிருக்கு. அதாவது உயிர் சேதம் கிடையாது, மக்களுக்கு பொருள் சேதம் கிடையாது. மக்கள் அப்படி ஒரு சரிவு செஞ்சிருக்கு. பேசிக்கணும் அவங்க வீட்டுல சட்டாரம் சத்தம் கடிச்சு என்னோட வீடை குழுங்குற மாதிரி அந்த அவங்க வீட்டுல பாப்பா வெளியே கேட்டுச்சு என்கிட்ட. நான் பார்க்கல அப்படின்னு பார்க்க அதுக்குள்ள வீடு அப்படி ரொம்ப குளிஞ்சு விழுந்து அப்படி சட்டாரம் சத்தம் கடிச்சு. இதேபோல் தென்காசி மாவட்டத்தில் சுரண்டை, பொட்டல்புதூர், முதலியார்பட்டி, வாகைக்குளம் உள்ளிட்ட பகுதிகளிலும் நில அதிர்வு உணரப்பட்டதால் பொதுமக்கள் பீதியடைந்து வீடுகளை விட்டு வெளியேறினர். வெடிவெடித்தது போன்று பயங்கர சத்தத்துடன் அதிர்வு ஏற்பட்டதாகவும் ஆண்டுக்கு ஒருமுறை இதுபோன்று நிகழ்வதாகவும் பொதுமக்கள் தெரிவித்தனர். பாரடி எண்ணாதிரு மதினா நகர் பகுதியில் நிலநடுக்கம் உணரப்பட்டது. நிலநடுக்கம் உணரப்பட்ட காலகட்டத்தில் 12 மணி அளவில் ஏற்பட்ட சூழ்நிலை சரியான ஒரு சத்தம் கடுமையாக கேட்கப்பட்டது. வீடுகள்லாம் அதிர்வு ஏற்பட்டது. இதனால் மக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாத நிலை இருந்தாலும் கூட இந்த நில அதிர்வு வருடம் இந்த பகுதியில் ஏற்பட்டு வருகிறது. வருடம் இந்த செப்டம்பர் மாதம், நவம்பர் மாதங்களில் ஏற்பட்டு வருகிறது. அதே நேரம் நிலநடுக்க ஆணையத்திடம் இருந்து நில அதிர்வு குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் வரவில்லை என நெல்லை மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. நில அதிர்வு குறித்து விசாரித்து வருவதாகவும் பொதுமக்கள் அச்சமடைய வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது.